தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நாட்டின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் 79,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தளவாடங்கள் கொள்முதலுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. டிஏசி எனப்படும் ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் கவுன்சில் கூட்டம் டில்லியில் நடந்தது. இதில் முப்படைகளுக்கு தேவையான முக்கிய தளவாடங்கள் வாங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு அதற்கான ஒப்புதலும் வழங்கப்பட்டது. அதன்படி பீரங்கி படைப்பிரிவுக்கான வெடிமருந்து அமைப்பு, இலகுரக ரேடார்கள், பினாகா ராக்கெட் அமைப்புக்கு வெடிமருந்துகள், ட்ரோன்களை கண்டறிதல் மற்றும் அவற்றை இடைமறித்தல் உள்ளிட்டவற்றிற்கு தேவையானவற்றை கொள்முதல் செய்ய இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்திய கடற்படைக்கு தேவையான நவீன இழுவை படகு வாங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இது மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுகிறது. பெரிய கப்பல்களை துறைமுகங்களில் நிறுத்தவும் அவற்றை விடுவிக்கவும் இவ்வகை படகுகள் பயன்படும். மேலும் விமானப்படைக்கு தேவையான வானிலிருந்து வானில் இலக்குகளை தாக்கி அடிக்கும் ஏவுகணை, தேஜஸ் போர் விமானத்திற்கு தேவையான உபகரணங்கள் உள்ளிட்டவற்றை கொள்முதல் செய்யவும் இன்றைய கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. டில்லியில் நடந்த இன்றைய டிஏசி கூட்டத்தில் முப்படைகளுக்கு தேவையான 79,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தளவாடங்களை வாங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்துவதில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு தீவிரகதியில் செயலாற்றி வருகிறது. இன்றைய நடவடிக்கை முப்படைகளை மேலும் வலுப்படுத்தும் என ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் எக்ஸ் தளத்தில் கருத்து பதிவிட்டுள்ளார்.